எங்கள் கேலக்சியில் சில நாட்களுக்கு முன்பாக மாயமான நட்சத்திரங்கள் பூமியில் தோன்றுவதாக தகவல் வந்துள்ளது. தகவல் வந்த நிலையில் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியப்பட்டுள்ளது. அவர்கள் சென்னையில் உள்ள CSI கிறிஸ்துவ நாதர் ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நடத்துகின்ற கிறிஸ்துமஸ் ட்ரீ செலிப்ரேஷனில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. நமது செய்தியாளர் கார்பன் ஸ்டார் அங்கு என்ன மாதிரி நிலவரம் இருக்கிறது தற்போது நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே ஐயா, நீங்களே பாக்குறீங்க, இங்க ஒரு நிகழ்ச்சியும் நடக்கல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது, பார்க்கலாம். ஹலோ, நான் தான் ரெட் ஜெயிண்ட் ஸ்டார். நான் தான் பெரிய பிரகாசமான பெரிய நட்சத்திரம். இருந்தாலும் நம்மளுடைய வெடிவெள்ளி நட்சத்திரம் இயேசுவை போல யாராலும் இருக்கவே முடியாது. நான் பார்க்க சின்னதா இருப்பேன், ஆனா கூலான ஸ்டார் தான். என் பெயர் ரெட் ஸ்டார். நான் ஆரஞ்சு கலர்ல பார்க்க அழகா இருப்பேன். என் பெயர் ப்ளூட்டோ ஸ்டார். நான் உங்க எல்லாரோட யங் குட்டி ஸ்டார். நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரேன். ஆனா காட் என்ன ரொம்ப வருஷமா வாழ வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம்னா நீங்க நினைக்கிற மாதிரி 100 years கிடையாது, மில்லியன் இயர்ஸ் காட் என்ன வாழ வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியுமா? நான் தான் சூரியன். என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் ஒரு தாத்தா. என்கிட்ட நிறைய கோல்டு இருக்கு. நான் ரொம்ப பார்த்து என் பெயர் பல்சர் ஸ்டார். நான் ரொம்ப ஸ்பீடா சுத்துவேன். என்கிட்ட இருந்து வர லைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் தான் நியூட்டன் ஸ்டார். எல்லா ஸ்டார கொலாப்ஸ் முதல் நான் உருவான். என்ன மாதிரி நிறைய ஸ்டார கடவுள் பறிச்சு. என் பேரும் சூப்பர் ஜெயின் ஸ்டார். ரொம்ப பெருசாகவும் பசாசமாகவும் இருப்பேன். சூரியனை விட 12 times பெரிய ஸ்டார் நான். என்னடா தரேன்னா வருத்தம் வந்து அங்க பாருங்கடா, அங்க இருந்து தான் அந்த வெளிச்சம் வருது. அதோ ஸ்டார்ரா. நான் யோசிக்கிறேன்டா. இது என்னடா பெரிய ஸ்டார்? புதுசா வந்திருக்கு. இன்னுமா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியல, கெஸ் கூட பண்ண முடியல. நான் தான் வாழ நட்சத்திரம். இங்க எல்லாரையும் இயேசு ஒரு காரணத்துக்காக தான் படைச்சாரு. ஒரு வகையில இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான். அது போலதான் நானும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் மூலமா தான் உங்க எல்லாருக்கும் ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஒரு சின்ன ஒளியா இருந்து 3 சாஸ்திரிகளுக்கு இயேசு எங்க பிறந்திருக்காருன்னு வழிகாட்டினேன். இதே போலதான் நம் வாழ்க்கையில ஒளியாகவும் வழியாகவும் இயேசு இருக்காங்க. இதை பற்றி நான் பைபிள்ல அதிகமா எழுதியிருக்கு. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு யோவான் 8:12 சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல 3 சாஸ்திரிகள் ஒரு ஸ்டாரை ஃபாலோ பண்ணி இயேசுவை அடைஞ்சாங்கல்ல. நாமளும் இயேசுவை ஃபாலோ பண்ணி ஜீவ ஒளியை அடைவோம்.